ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم يخطئوا بالليل والنهار. எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் இறைவனும் தவறு செய்கிறார்கள், பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்கிற நபிமொழி அடிப்படையில் உரை நிகழ்த்துகிற நானாக இருந்தாலும், உரையினை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும், அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நினைவூட்டுவதாகவும், மேலும் இந்த ஜும்மா உரையில் பேசப்படுகிற கருத்துக்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று குறிப்பிட்டவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொள்கிறோம். இந்த ஜும்மா உரையில இறைவனின் உதவியும் இறை நம்பிக்கையாளர்களின் நிலையும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டதற்கான அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், பொதுவாக முஸ்லிம்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அதிகமாக நம்பியிருக்க வேண்டிய நாம், இறைவனின் உதவியின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டிய நாம், இன்றைக்கு அந்த உதவியில அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிற அந்த அருளில், அல்லாஹ் நமக்கு செய்யவிருக்கிற உதவியில் சந்தேக மனப்பான்மையோடு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிற பொழுது, ஒரு விஷயத்தை நாம் துவங்குகிற பொழுது, இந்த விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா, அல்லாஹ் நம்மை பார்ப்பானா என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு, சந்தேக பார்வையோடு இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள், பொதுவாக முஸ்லிம்கள் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹை தவிர உதவி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நமக்குடைய உதவி வரும் என்பதில் உறுதியாக இருக்கிறோமா என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய உதவியில் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் நிராசை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய உதவியில் சந்தேக பார்வையோடு இருக்கக்கூடிய நிலைதான் இன்னைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய இடத்தை இரண்டாவது எடுத்து கொடுக்கிறோம். நம் மனிதனுடைய அந்த மூளையை பயன்படுத்துகிறோம், மனுஷனுடைய அந்த தேவைகளை பார்க்கிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம். பொதுவா திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஒவ்வொரு இறைநம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்தால், ஃபலா காலிபலக்கும், உங்களை வெல்லக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொல்கிறான். ஒரு பெரிய 10-15 வரிகள்ல, ஒரு பேராகிராஃப்ல, ஒரு கதை வடிவில் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் உதவி செஞ்சா எப்படி உதவி செய்வான்,
அல்லாஹ்வுடைய உதவி ஒரு தனி மனுஷனுக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ ஒரு குழுவிற்கோ வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது வை யன்சுருக்குமுல்லாஹு வலா காலிப லக்கும், அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு இருந்துச்சு அப்படின்னா உன்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எவ்வளவு படையை வேண்டுமானால் திரட்டட்டும், எவ்வளவு மக்கள் வேண்டுமானால் உனக்கு எதிராக இருக்கட்டும், எவ்வளவு சதி திட்டத்தை போடட்டும், அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமான அந்த அருள் நம்ம மீது இருந்துச்சு அப்படின்னா நம்மை தோற்கடிக்கக்கூடிய நம்மை வெல்லக்கூடிய சமுதாயம் உலகத்தில் யாருமே இல்லை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். உண்மையிலே இந்த வசனத்தை அப்படியே உள்ளத்துல ஆழமாக பதிவு வைங்க. இறைவனுடைய வார்த்தைங்க இது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சா உன்னை தோற்கடிக்கக்கூடியவன் யாருமே இல்லை. இந்த வசனத்தை அப்படியே உள்ளத்துல வச்சுட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில அல்லாஹ்வை நான் நம்புறோமா? ஒரு வியாபாரத்தை செய்கிற பொழுது, ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக அநீதிகள் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிற பொழுது, அந்த நெருக்கடியை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் சொல்கிறதா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். நெருக்கடி அது வரட்டும், துன்பங்கள் அது வரட்டும், அடக்குமுறைகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், இதோ என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான் என்று என்னுடைய உள்ளம் நம்புகிறதா? இது ஒவ்வொரு தனி மனிதனும் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். வெறுமனே அல்லாஹ்வை நம்புறோம் அப்படின்னா தொழுகையை காட்டுறது மட்டுமல்ல, நோன்பில் காட்டுவது மட்டுமல்ல, அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு ஒருத்தர் நம்பிட்டான்னா அதுல ஆழமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியை நம்பினார்கள். தன்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட எல்லா நேரங்களிலும், அது இன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அனைத்து நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராசை அடைந்ததே இல்லை. சின்ன துன்பமா இருக்கும், அந்த துன்பத்தின் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். பெரிய பெரிய துன்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு இடத்துல கூட, ஒரு சூழ்நிலையில கூட ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல சின்ன நிராசை கூட ஏற்படவில்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோமே, இவ்வளவு பெரிய படை நமக்கு எதிராக திரண்டு விட்டார்களே, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வருமா? நம்ம காப்பாற்றப்படுவோமா? நமக்கு எது என்ன ஆக போகிறது அப்படிங்கிற சிந்தனை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு இடத்திலும் வரல. உதாரணத்துக்கு நீங்க பார்க்கிறதா இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப கட்டம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொல்லும் பொழுது என்ன நிலை? பெரிய படை இருந்ததா? பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து குறுகிய சொற்பமான நபர்கள். அந்த காலகட்டத்தில் முஷ்ரிக்குகள், இறை மறுப்பாளர்கள், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், என்னடா இது திடீர்னு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாரு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கன்னு சொன்னாரு, தன்னை தூதர் என்று பிரகடனம் செய்தாரு, நாளுக்கு நாள் மக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறாங்களே, முகமதை பின்பற்றக்கூடிய கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறத, என்ன தீர்வு? முகமதை காலி பண்ணிடணும், முகமத இந்த உலகத்தை விட்டு ஆளை அனுப்பிச்சு விட்டுறணும், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக வேண்டி முஷ்ரிக்குகள் திட்டம் திட்டுகிறார்கள். முஷ்ரிக்குகளுடைய மஷூரா, முகமதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும், ஆளை கோஸ் பண்ணிடணும், காலி பண்ணிடணும். எல்லா முஷ்ரிக்குகளும் சேர்ந்து திட்டம் திட்டுகிறார்கள். யோசித்து பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இருந்தாங்களே பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்,
கொடுங்கோல் மன்னர்கள் எல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தவங்க எல்லாம் சொற்பமான சாமானிய மனிதர்கள். இந்த திட்டத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிக் கொள்கிற அந்த வார்த்தையை கவனிக்கிறாங்க. முஷ்ரிக்கள் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம், ஆளை கொலை பண்ணிடுவோம். இந்த வார்த்தையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுட்டு வேகமா ரசூலுல்லாஹ்ட்ட ஓடிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, முஷ்ரிக்கள் காஃபிர்கள் உங்களை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டி விட்டார்கள். எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, உங்களை எப்படியாச்சும் கொலை பண்ணிடணும், எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக திரண்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். ஏன்? தன்னுடைய தந்தையை கொலை செய்ய போறோம்னு பேசிட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜனநாயக நாட்டுல நமக்கு நம்மளோடு சேர்ந்து எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆளு நம்மளை கொலை செய்வதற்கு, நம்மளை அடிப்பதற்கு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த செய்தியை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா உள்ளத்துல எவ்வளவு பயம் வரும். என்னடா இது இவ்வளவு பேர் நம்மளை திரண்டு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்களா, அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்களே, நமக்கு எது என்ன ஆக போகுது தெரியலையே, யோசிப்போம், பயப்படுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அந்த காலகட்டத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதிராக மக்கள் படைகளை திரட்டி கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். செய்திய ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாங்களா? சாமானிய ஒரு மனுஷனா இருந்தா எப்படி யோசிச்சிருப்போம்? நமக்கு முன்னாடி இத்தனை பேர் தானே இருக்கிறாங்க, 10 பேர் 15 பேர் தானே இருக்கிறோம், எப்படி நம்ம தப்பிக்க போறோம்? எல்லாரும் நமக்கு எதிராக திரண்டு விட்டாங்களே, ஒரு சின்ன பயம் இருக்கும். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தாலும், அல்லாஹ் உதவி செய்வான் நம்பி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பினாங்க? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அல்லவா, ஒரு இறை நம்பிக்கையாளன், உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் என்றால் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவன் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பான். ஒரு நெருக்கடி அவன் பார்த்தான் அப்படின்னா அந்த நெருக்கடியின் பொழுது அவனுடைய உள்ளம் சொல்லும், என்னுடைய இறைவன் எனக்கு இருக்கிறான், என்னுடைய ரப்பை நான் நம்புகிறேன். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே அடுத்த செகண்டே சொல்றாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, உளு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்துட்டு வாங்க. கொண்டு வந்த தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து உளு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். அந்த 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யா அல்லாஹ், இறைவா, எனக்கு எதிராக மக்கள் திரண்டு விட்டார்கள், என்னை கொலை செய்வதற்கு பேசிக் கொள்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து, அவர்களுடைய திட்டத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றுறா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்டா அல்லாஹ், உன்னுடைய உதவி எனக்கு தாடா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எதை நோக்கி போனாங்கன்னு பாருங்க. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஆயுதம் அல்லாஹ்வுடைய உதவி. என்னுடைய இறைவன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அதை நம்பினார்கள். மக்களுக்கு பயந்து, ஆயுதத்திற்கு பயந்து, படைகளுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் வேறு நாட்டை நோக்கி ஓடவில்லை. அல்லது மக்களை திரட்டி தோழர்களை நமக்கு எதிராக மக்கள் திரண்டாங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை. முதல் செஞ்சது அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய உதவி எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு நான் அப்படி இருக்கிறேனா? என்னுடைய உள்ளம் அப்படி சொல்லுகிறதா? எல்லா சகோதரர்களையும் யோசித்து பாருங்க. ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது, ஒரு துன்பத்தை அல்லாஹ் எனக்கு தருகிற பொழுது நான் நம்புறேனா என்னுடைய இறைவனை? என்னுடைய இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறா? என்னுடைய அல்லாஹ் இருக்கிறான், என்னை படைத்தவன் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான். இந்த எண்ணம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திலும் வரணும். அல்லாஹ் உதவி செய்வான் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். நீ நிறைய பேருக்கு வர்றதில்லையே. ஒரு துன்பத்தை பார்த்த உடனே பயந்துடுறோம், ஒரு நெருக்கடியை பார்த்த உடனே கவலைப்படுகிறோம். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம போயிருத.
அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எடுத்து பாருங்க, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தான் நம்பினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருந்து போகும் பொழுது, மக்கால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது எதிரிகளிட்டிருந்து தப்பிச்சு கடைசியா சவுரு குகையில அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அமர்ந்து ஒளிஞ்சு கிடக்கும் பொழுது எதிரிகள் தேடிட்டே வர்றாங்க. எந்த அளவுக்கு பரிசு, அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறிட்டாங்கிற செய்தி முஸ்லிம்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை யார் உயிரோடு கொண்டு வருகிறீர்களோ அல்லது அவரை கொலை செய்து காலி பண்ணி பிணமாக கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு. 100 ஒட்டகம்னா சாதாரண விலையா? அன்றைய காலத்துல பிரம்மாண்டம். இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு? 100 ஒட்டகம். ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்க்கு, ஒரு முகமதுக்கு குறைஷிகள் கொடுத்த விலை என்ன தெரியுமா? 100 ஒட்டகம். ஆளை தேடுங்க, கண்டுபிடிங்க, ஆளைய கொண்டு வாங்க, 100 ஒட்டகம் பரிசு. எல்லா இளைஞர்களும் படையெடுத்து கிளம்புறாங்க. எப்படியாச்சும் முகமதை கொண்டு வந்துடணும், ஆளை கொலை செஞ்சு தூக்கிட்டு வந்துடணும். எல்லா படையும் அப்படியே வேகமா தேட ஆரம்பிக்கிறார்கள். போனா தேடிட்டு வந்தவர்கள் கடைசியா குகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் குகைக்கு கீழே அப்படியே பள்ளத்தாக்குல கீழே ஒளிஞ்சிருக்கிறாங்க. எதிரிப்படை குகையினுடைய பள்ளத்தினுடைய மேல் பகுதி வந்து நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களும் இருக்கிறார்கள். அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அன்ன அஹதுஹும் நலர ஹத்தா தஹ்த கதமைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் ஒருவன் குனிந்து தன்னுடைய கால் பாதத்தை பார்த்தால் அபஷர்னா, நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள். எப்படி மாட்டிக்கிட்டோம் பத்தியலா? தேடி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல, பாறை மேல ஏறி பார்க்க வேண்டிய தேவை இல்லை, பக்கத்துல வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. நம்ம கீழே இருக்கிறோம், அவங்க மேல நிக்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்மளை கொலை செஞ்சிருவாங்க, பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? அவ்வளவு பொறுமையாக, அவ்வளவு நிதானமாக. அல்லாஹ் சொன்னான, வயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவன் யாருமே இல்லை. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், யா அபூபக்கர் மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்ரைனி அல்லாஹு சாலிசுஹுமா, 2 நபரோடு மூன்றாவவனாக அல்லாஹ் இருக்கிறானே அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க, நானும் நீங்க தான் இருக்கிறேன் உங்களுடைய பார்வை. ஆனால் நம்ம 2 பேரோட 3வது இடத்தில் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறான். அவன் நம்மளை எப்படி கைவிடுவான்? அவன் நம்மளை எப்படி மாற்றி விடுவான்? அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க. பாதிப்பினுடைய உச்சக்கட்டங்க, நெருக்கடியினுடைய உச்சம். குனிஞ்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் மாட்டிக்கிடுவாங்க. அந்த நேரத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி நம்பினாங்களே. அப்ப அவ்வளவு பள்ளத்தாக்கு வர வந்த அந்த எதிரிகள், அவ்வளவு தூரம் வந்த அந்த எதிரிகள் குனிஞ்சு பார்க்க விடாம அல்லாஹ் அந்த எதிரிகளை திருப்பிட்டு போனான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கை ஆழமாக இருந்ததுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நம்பினார்கள் தூதர்கள். அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்குதா? நான் அல்லாஹ்வை எப்படி நம்புகிறேன்?
அல்லாஹ்வுடைய உதவியில் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்ட்ட ஒரு உதவியை, ஒரு பிரார்த்தனையை கேட்டுட்டோம் அப்படின்னா, அந்த பிரார்த்தனை வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், அல்லாஹ் நமக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. ஒரு ஆள் ஒரு பொருளை கேட்கிறாரு, ஒரு தேவையை கேட்கிறாரு, ஒரு 5 லட்சம், ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனா இருக்குதுடா, அல்லாஹ் கடன் தொல்லையில இருந்து எப்படியாச்சும் காப்பாத்து, அல்லாஹ்ட்ட கையெழுத்தே இருக்கிறாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, கடன் தொல்லையில இருந்து தப்பிச்ச பாடு இல்ல. உடனே அவர் என்ன நினைச்சிடாருன்னா, அவ்வளவுதான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டான். இவ்வளவு நம்ம துவா செஞ்சிட்டோமே, இவ்வளவு நம்ம கேட்டுட்டோமே, இவ்வளவு அல்லாஹ்ட்ட நம்ம கெஞ்சிட்டோமே, ஏன் உதவியை வரலன்னா அல்லாஹ்வை நிராகரிச்சுடுறோம், மறுத்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நீ எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஜிதால இருக்கும் பொழுது குடலை தூக்கி போட்டாங்களே, அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கையேந்தினாங்களே, யா அல்லாஹ், இறைவா இந்த முஷ்ரிக்குகளை நீயே பார்த்துக்கொள், யா அல்லாஹ் இந்த முஷ்ரிக்குகளை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய துவா செஞ்சாங்களே, அந்த துவா எப்ப அல்லாஹ் கபூலாக்கனா யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் முஷ்ரிக்குகள் துன்புறுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ் இவர்களை நீ பார்த்துக்கொள். அந்த துவா எப்ப கபூலாக்கப்பட்டுச்சு? கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு பத்ர் களத்துல அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மனம் திறந்தாங்களா, என்னடா இது, உங்களுக்கு எதிராக நம்ம துவா கேட்டுட்டோம், அல்லாஹ்விடத்துல கையேந்துட்டோம், இவங்களை ஒண்ணுமே செய்யாம அல்லாஹ் அப்படியே சந்தோஷமா வாழ வைக்கிறானே, இவருடைய ஆட்டத்தை, இவருடைய கொட்டத்தை அல்லாஹ் அடக்காமல் இருக்கிறானே, ரசூலுல்லாஹ் நிராசை அடைந்தாங்களா? நம்பிக்கை வைத்தார்கள். 13 வருஷத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதிலளித்தான். இன்னைக்கு நம்ம 10 நிமிஷம் பொறுக்க மாட்டோம். ஒரு துவாவை கேட்டுட்டு, ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அது நடக்கலைன்னா அல்லாஹ் மீது நிராசை அடைகிறோம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியின் மீது ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி நம்பிக்கை வைத்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறார்கள். எதை கேட்டு துவா செஞ்சாங்க? அந்த துவாவினுடைய அழுத்தம் அவ்வளோ வயசாயிருச்சு, நரைமுடி தலையால் தலைமுடியெல்லாம் அப்படியே நிறையால் மின்னுகிறது, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை இல்லை. அந்த நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தடா அல்லாஹ். எப்ப கேட்கிறாங்கன்னு பாருங்க பிரார்த்தனை. ஒரு 60, 70, 80 வயசு ஆளு இன்னைக்கு அல்லாஹ் அழைச்சு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தடா அல்லாஹ் அப்படின்னு ஒரு ஆள் துவா கேட்டார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுவோம்? இப்ப 90 வயசு ஆயிருச்சு, 80 வயசு ஆயிருச்சு, முதியவரா கிழவனா ஆயிட்டிய, இப்ப என்ன உங்களுக்கு குழந்தை, இப்ப எப்படி உங்களுக்கு குழந்தை வரும்? இப்படிதான் நம்ம பார்ப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதுமையான காலகட்டத்துல அல்லாஹ் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தடா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு எப்படி பதிலளித்தான் தெரியுமா? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையான காலகட்டத்தில், யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாக ஆகிவிட்டது, என்னுடைய தலைமுடி நிறையால் மின்னுகிறது, நான் பலவீனமாக போய்விட்டேன், எனக்கு ஒரு குழந்தையை தடா அல்லாஹ் என்று அந்த முதுமையான காலகட்டத்திலும் அல்லாஹ் எனக்கு தருவான் என்று அல்லாஹ் அழைத்து பிரார்த்தனை செய்தார. பிரார்த்தனுடைய விளைவு அல்லாஹ் சொல்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலமின் இஸ்முஹு யஹ்யா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அவருடைய பெயர் யஹ்யா. குழந்தையும் அல்லாஹ் கொடுத்து அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பெயரையும் கொடுத்து அனுப்புகிறான். எப்படி நிகழ்ந்தது யோசித்து பாருங்கள். முதுமையான காலகட்டத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான் அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல இருந்த ஆணித்தரமான நம்பிக்கை, உலகம் என்ன கைவிடட்டும், மருத்துவம் என்ன கைவிடட்டும், யாரு வேணாலும் சொல்லட்டும், இந்த வயசுல எல்லாம் குழந்தை வருமா, 80 வயசுல குழந்தை பெற்றுக்கிற முடியுமா, யாரு வேணாலும் சொல்லட்டும், அல்லாஹ் தருவான். அந்த ஆழமான நம்பிக்கை தான்
முதுமையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இவ்வளவு யதார்த்தத்திற்கு மாற்றமானதை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உதவி செய்ய முடியாதா? கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய இறைவன் ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது என்னை காப்பாற்ற மாட்டானா? பத்ர் களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நிராயுதபாணியாக 300 நபர்கள் இருக்கும் பொழுது 1000 நபர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் போர் செய்யும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டானா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்ன ஒரே காரணத்தினால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரியப்பட்ட பொழுது அந்த நெருப்பை அல்லாஹ் குளிரூட்டக்கூடிய கருவியாக மாற்றினானே அந்த இறைவன் எனக்கும் அதே போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்த மாட்டானா? ஏன் அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் வர மறுக்கிறது? இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய உதவியில் நிராசை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உதவி செய்வானா மாட்டானா என்கிற அடிப்படையிலே பிரார்த்தனை செய்கிறார்கள். தன்னுடைய அறிவை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், தன்னுடைய படையை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், தான் வாழுகிற சூழலை பார்க்கிறார்கள். நம்ம குறுகிய சமுதாயமா இருக்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்னணி ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இதை மட்டுமே வைத்து முஸ்லிம்கள் எடை போடுகிறோம். உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள், அல்லாஹ் நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நமக்கு மேலாக இருக்கிறான். அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்து யோசித்து பாருங்கள். ஒட்டுமொத்த மனுஷனுக்கும் மேலாக, ஒட்டுமொத்த ஆற்றலுக்கும் மேலாக மிக சிறந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு சூழ்நிலையில் நிர்ணயிக்கிறான். அமெரிக்காவுடைய திமிரான பேச்சு எவ்வளவு பேசினார்கள். என்னுடைய பார்வைக்கு மாற்றமா உலகத்துல எதுவுமே நடக்காது, அந்த அளவுக்கு பேசினாங்க. உலகத்துல என்னை தாண்டி எதுவுமே நடக்காது, என்னுடைய பார்வைக்கு மீறி எதுவுமே நடக்க முடியாது, என்னுடைய நாட்டிற்குள்ளாக நாங்கள் அனுமதிக்காமல் எதுவும் உள்ளே வர முடியாது. அவ்வளவு ஆதங்கமா அவ்வளவு திமிரா பேசினான அதே அமெரிக்காவில் தீ பிளம்பு எப்படி வந்துச்சு? ஒட்டுமொத்த மக்களும் திணறி போயிருக்கிறான். அவ்வளவு செட்டப், அவ்வளவு ஏற்பாடு, இவ்வளவோ டெக்னாலஜியை வளர்த்து வைத்திருக்கிறவன் எங்கிட்ட இருந்து வந்துச்சுப்பா இந்த நெருப்பு? எப்படி இவ்வளோ தீப்பிழம்பு இவ்வளோ பெரும் நகரத்தையே நாசமாக்கிருச்ச? யோசித்து பாருங்க. அந்த நெருப்பை அவனால் அணைக்க முடிஞ்சுச்சா? எவ்வளவு விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டான், எவ்வளவு விஞ்ஞானத்தினுடைய உச்சத்துக்கு போனான். இன்னைக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா எப்படி வந்துச்சுங்கிறத? நெருப்பு வந்துருச்சு, அவனால் அணைக்க முடிஞ்சுச்சா? இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்வான் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் இதுல நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாடம், அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். நபிமார்களுக்கு ஏற்பட்ட அதே அற்புதங்கள், அதே சூழ்நிலைகள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழ்த்துவான். மறைமுகமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்ன வசனம், ஆரம்பத்தில் சொன்ன வசனம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவர், உங்களை மிகைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி நம் மீது இருந்தால் நம்மை வெல்லக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை நாமும் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். இறைவனுடைய உதவியில் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நிராசை அடைவார்களாக, அல்லாஹ்வுடைய உதவியில் அதிகமாக நம்பிக்கை வைத்த சமுதாயமாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வாரத்தினுடைய
ஜும்மாவினுடைய வசூல் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கிளைக்காக வேண்டி கொடுக்கப்பட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் அந்த கிளையை சார்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலாக பொருளாதார நெருக்கடியில கடன் வாங்கிய சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக அந்த நகர பகுதியில ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்டுவது என்பது ரொம்ப சிரமத்திற்குரிய காரியம். அந்த சகோதரர்கள் சொன்ன அந்த செய்தி என்னன்னா, அந்த இடம் வாங்குவதற்கு அந்த இடத்துல அப்ரூவல் வாங்குவதற்கு கடுமையான நெருக்கடியை நாங்கள் சந்திச்சோம். நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்துதான் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கொடுத்துதான் அந்த இடத்த வாங்கணும். அதுக்கே பெரிய நெருக்கடி ஆகிடுது. பல வருஷ பிரார்த்தி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி அந்த சகோதரர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று வீடு வசூல் மூலியமாக, தனிநபர் வசூல் மூலியமாக, கடை தெருவுல இறங்கி வசூல் செய்து அல்லாஹ்வுடைய அருளால ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில அந்த இடத்தை வாங்கி இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. இன்னமும் அவங்களுக்கு 25 லட்சத்திலிருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் வர தேவை இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்மளுடைய மக்களுடைய உதவியை கேட்டு இந்த ஜும்மாவினுடைய வசூலை கேட்டுக்கிறாங்க. நீங்கள் தரக்கூடிய இந்த ஜும்மாவினுடைய வசூல் அந்த மாவட்டத்தினுடைய அந்த கிளையினுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி கொடுக்கப்படவிருக்கிறது. பொதுவாக நம்ம பள்ளிவாசலுடைய நன்மைகள் எல்லாம் அதிகமா விளங்கி இருக்கும். பொதுவாக தங்கச்சி மடம் கிளையின் சார்பாக அல்லாஹ்வுடைய அருளால் பள்ளிவாசல் அப்படிங்கிற பொழுது எல்லா சகோதரர்களும் அதிகமான பொருளாதாரத்தை கடந்த காலங்களில் கொடுத்துருக்கிறீங்க. இந்த பள்ளிவாசல் அதற்கு கொடுக்கப்படுகிற அந்த நன்மைகள் நம்ம கொடுக்கிறோம். அதை கொடுப்பதனால் ஏற்படுகிற நன்மைகள் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். எந்த அளவுக்குனா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல அடைய முடியாத அதிகமான நன்மைகளை செய்வதற்கான, கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் பள்ளிவாசல் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உதாரணத்துக்கு, ஒரு பள்ளிவாசலுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஆலை என்று வருகிற பொழுது, இறைவனுடைய பள்ளிவாசல் என்று வருகிற பொழுது, உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சிறிய தொகையை அல்லது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து ஒரு பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட்டுருச்சு. அந்த பள்ளிவாசல் எத்தனை ஆண்டு காலம் செயல்படுகிறதோ, அந்த பள்ளிவாசலில் எவ்வளவு தொழுகை நடைபெறுகிறதோ, எத்தனை உரை நடைபெறுகிறதோ, எவ்வளவு தாவாக்கள் நடைபெறுகிறதோ, அனைத்தினுடைய நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷன் தன்னுடைய உடலை மையப்படுத்தி தன்னுடைய உடல் உழைப்பை செலவு செய்து இவ்வளவு நன்மைகளை பெற முடியுமா என்று கேட்டால் உண்மையிலேயே அது இயலாமல் காரியம். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 ரக்கா தொழ முடியுமா? இப்ப உள்ள சூழ்நிலையில வாய்ப்பே இல்லை. ஒரு நபர்கள் 200 ரக்கா தொழ முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஒரு நபர் தொடர்ச்சியாக தாவா செஞ்சு கொண்டே இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டார் அப்படின்னா, அந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி எவ்வளவு தாவாக்கள் நடைபெறுகிறதோ, எவ்வளவு மார்க்க பிரச்சாரங்கள் நடைபெறுகிறதோ, அனைத்தினுடைய நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான். உதாரணத்துக்கு, இதோ இந்த தங்கச்சி மடம் கிளை நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு யாரெல்லாம் பொருளாதார உழைப்பை செய்தீர்களோ, யாரெல்லாம் உடல் உழைப்பை செய்திருப்பீர்களோ, ஒரே ஒரு செங்கலை நீங்கள் வைத்திருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். அதற்காகவும் அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் மூலமாக எவ்வளவு பயான் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை மக்களுடைய தொழுகை, எவ்வளவு நோன்புகள், எவ்வளவு உரைகள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை மக்தப் பாஷா மாணவர்கள் ஓதுகிறார்கள், பயான் பேசுகிறார்கள், குரானை கற்றுக் கொள்கிறார்கள். பள்ளிவாசலை மையமாக வைத்து கணக்கு பண்ணி பாருங்க. இதை இந்த சபையில ஒரு 2000 ரூபாய் கொடுத்தவர்கள் இருப்பீர்கள், ஒரு 5000 ரூபாய் கொடுத்தவர்கள் இருப்பீர்கள். இத்தனை வருஷம் செயல்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் நின்று பேசுகிற நன்மை அல்லாஹ் உங்களுக்கும் தருகிறான். காரணம் என்ன? இதற்காக நீங்களும் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது என்பது ஒரு லைஃப் லாங் நமக்கு தொடர்ச்சியாக ஒரு மறுமைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை மையமாக வைத்து
அல்லாஹ்வுடைய பாதையில தாராளமாக செலவு செய்யுங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையானுடைய பண்பு என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதை என்று ஒருவர் நிற்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஒருவர் பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது, ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல்லர்ராஇ. ஒரு மனிதன் அவனிடத்தில் அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிறுத்தி ஒரு பொருளாதாரத்தை கேட்கிற பொழுது அவன் எப்படி செலவு செய்வான் என்றால், வறுமையாக இருக்கும் பொழுதும் அவனால் முடிந்ததை கொடுப்பான், செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுதும் அவனால் இயன்றதை கொடுப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வீடு கட்டி எழுப்பப்படுவதற்காக வேண்டி, நாளை மறுமை நாளில் அதே போன்ற ஒரு மாளிகையை அல்லாஹ் நமக்கு கட்டித் தருவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டி எழுப்புகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் அவருக்காக ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான் என்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்திற்காக வேண்டி தாராளமாக வாரி வழங்குவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.